சில மனிதர்களின் வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்த ஆண்டுகளால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. அவர்கள் தொட்ட எண்ணற்ற இதயங்களால் அளவிடப்படுகிறது. ஜபங்களால், தியாகங்களால், நிபந்தனையற்ற அன்பால் இன்று 87 அழகான ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் ஒரு தாய், ஒரு ஜப போராளி, ஒரு வழிகாட்டு மொழி, அசைக்க முடியாத விசுவாசத்தின் பெண், சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். எங்களுடைய தாயார் ஸ்டெல்லா தினகரன் அவர்களுடைய பிறந்த நாள். என்னுடைய திருமணத்திற்கு பிறகு என் தாயார் மறித்து போனார்கள். அந்த இடத்தை உண்மையாகவே என்னுடைய தாய் ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள். எனக்கு குழந்தைகள் பிறந்த பொழுது என்னை மிகவும் அருமையாக கவனித்து கொண்டார்கள். எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவார்கள். என்னை ஒன்றையும் செய்ய விட மாட்டார்கள். ஒரு தாயை போல என்னை கவனித்து கொள்வார்கள். இன்றைக்கும் அவருடைய ஜபத்தினாலே என்னை சுமந்து வருகிறார்கள். நான் இப்படிப்பட்ட தாயை கொண்டது நிமித்தம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டியர் மாம். எளிமையும் குடும்ப மதிப்புகளும் நிறைந்த காலத்தில் பிறந்த சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கருணை, பணிவு மற்றும் தேவனில் நம்பிக்கை வைத்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டார். சிறு வயதிலிருந்தே அவருடைய இதயம் அன்பால் நிரம்பி இருந்தது. அவருடைய வாழ்க்கை அமைதியான வலிமையை வெளிப்படுத்தியது. தேவன் அவருடைய பயணத்தை தயார் செய்து கொண்டிருந்தார். தலைமுறைகளை தொடும் ஒரு பயணம். தன் பிள்ளைகளுக்கு அவர் ஒரு தாய் மட்டுமல்ல, அருமையான தாயாக, ஜெபிக்கும் தாயாக, பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கும் தாயாக, அன்பு காட்டி பராமரிக்கும் தாயாக, எல்லாவற்றையும் பொறுத்து ஆண்டவருடைய தீர்மானத்திற்கு வழி நடத்தி வரும் தாயாக நீங்கள் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கஷ்ட நேரங்களில் ஆறுதல், குழப்பமான தருணங்களில் ஞானம், பலவீனமான நேரங்களில் வலிமை. அவருடைய ஜபங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பான கவசமாக இருந்தது. அவருடைய ஊக்க வார்த்தைகள் பலரையும் முன்னேற செய்தது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் அவர் தேவ விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். ஒவ்வொரு பெரிய அழைப்பின் பின்னாலும் காணப்படாத ஜபங்கள் இருக்கின்றன. தேவன் குடும்பத்திற்கு கொடுத்த தரிசனத்தின் பின்னால் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் உறுதியாக நின்றார். அமைதியான அர்ப்பணிப்புடன், தொடர்ந்த ஜபங்களுடன் அவர் ஒரு தூணாகவும் உற்சாகமாகவும் இருந்தார். அவருடைய வாழ்க்கை இன்று வரை முழுமையாக தேவனை நம்ப பலருக்கு ஊக்கமளிக்கிறது. அவருடைய அன்பு தலைமுறைகளை கடந்துள்ளது. பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், எண்ணற்ற மக்கள் அவருடைய அன்பை அனுபவித்துள்ளனர். ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு அக்கறை நிறைந்த ஜெபம், ஒரு பாசமான புன்னகை, இந்த எளிய செயல்கள் பலரின் வாழ்நாள் நினைவுகளாக மாறின. அவருடைய குடும்ப பாரம்பரியம் குடும்பத்தில் மட்டுமல்ல, அவருடைய விசுவாசமும் அன்பும் தொட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வாழ்கிறது. 87 ஆண்டுகள் கிருபையால் நிரம்பியவை, தியாகங்களால் நிரம்பியவை, தலைமுறைகளை பயன்படுத்திய ஜபங்களால் நிரம்பியவை. உண்மையான மகத்துவம் என்பது அன்பிலும் பணிவிலும் தேவனுக்காக உண்மையிலும் இருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இன்று நன்றியுள்ள இருதயங்களுடன் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். அன்பால் போற்றப்படும் தாய், விசுவாசத்தின் பெண், தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமானவர். அவள் பிள்ளைகள் எழுந்து அவளை பாக்கியவதி என்பார்கள். நீதிமொழிகள் 31:28. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய உண்மைத்தன்மைக்கான சாட்சியாக இருந்துள்ளது. உங்களுடைய ஜபங்கள் தலைமுறைகள் முழுவதும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்களுக்கு இனிய 88வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே தேவனுடைய அருமையான பரிசு.